விஜய் அண்ணா வந்திருக்காரு. மாற்றமா இல்ல மக்களுக்கு ஏமாற்றமா சார்? ஏமாற்றம்லாம் இல்லை, அவர் நடுத்தரமாக தான் போயின்னு இருக்கிறார். ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணல. பழசெல்லாம் 1 கோடி லாரி குப்பையை தந்து கொடுத்துட்டு மொத்தமாக ஒரே 1 ஹவர்லேயே அள்ளின்னு போடலாம். யாரும் அள்ள முடியும்? நாள் கொடுத்தாதான் அதை அள்ளி தூரம் அப்புறப்படுத்த முடியும். எத்தனை லாரி வச்சாலும் அள்ளின்னு போக முடியாது. அதை சுத்தம் பண்றதுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா தான் காய் நவுத்த முடியும். அப்போ முன்னாள் முதலமைச்சர் அந்த அளவுக்கு அவசர குப்பைங்க அதிகமா சேர்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அந்த பழகி போன ஒண்ணு அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது யாராலையுமே மாத்த முடியாது. அது பல காலமா இருக்குது. என்ன சரி இருக்கு? பலகாலமா தவறுகள் இருக்கு. அந்த என்னன்னா நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லி மாளாது. ஊழல் இருக்கு. இந்த செவரை வட்டு குண்டு வச்சு கட்டினாதான் நேர் தெரியும். இந்த ஆட்சியில நேர் தான் அந்த மாதிரி எல்லாத்துலயும் நேரா இருக்கணும். ரோடு கூட போலன்னா வீலுக்கு அலைன்மெண்ட் இருக்கு. மிஷின்ல போட்டு நேரா வீல் இப்படி போனா நீங்க வண்டி உள்ளவங்க எல்லாம் இப்படி ஆயிடுவீங்க. அந்த நேர்மையா இருந்த ஆட்சியை இந்த 5 வருஷம் முழுசா பண்ணி அடுத்த 5 வருஷம் தப்பு பண்ணா கூட தெரியாது. இந்த முழுசா 5 வருஷமா பூர்த்தி பண்ணாங்கன்னா அடுத்த 5 வருஷம் அவர் தான் இருப்பாரு. ஆனா முக ஸ்டாலின் அது கொண்டு வந்து இதுல நுழைக்க 6 மாசத்துமே இந்த கட்சி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த மேட்டருக்கு வரக்கூடாது. அந்த மேட்டருக்கு வந்தா நான் குற்றவாளி ஆயிடுவேன். நம்ம அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது மக்கள் அப்ப எங்க போனாங்க? அதே மக்கள் தானே அவங்க கூட டிராவல் பண்ணாங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து வேலையை மொத்தமா செஞ்சு விட்டாங்க. இருக்கட்டும் காலம் கணிட்டோம்னு பார்த்தாங்க. மொத்தமா கவுத்து விட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் உண்மை. அப்புறம் என்ன என்னையும் திருப்பி கேட்டா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆட்சியில ஊழல் ஒழிக்கப்பட்டதா? நான் என்ன சொல்றேன், நீ யாரையும் சாராம ஒத்தையில வந்தல, மத்தவங்கள கூட சேர்த்து அவங்களுடைய சூழ்நிலை இல்லாம தூரம் நின்று இருக்கணும். அவங்கள சேர்த்தது அது என்ன பொறுத்தளவுக்கு தப்பு. யார சேர்த்தது? ஒரு சிலர் எல்லாம் உள்ள வந்து அவங்க என்னது வருமா? நீ தனியா நின்று ஜெயிச்ச, அவங்க கூட்டுல இருந்து ஜெயிச்சுதானே இந்த கூட்டத்துல வந்து சேர்ந்துக்கிற. அப்ப அங்க மிஸ்டேக் வருதுல்ல. இல்ல அவங்க சீட்டு கொடுத்த வச்சுன்னா தமிழ் வேற அதனுடைய உள்ள போனோம்னா வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஏன்னா நடுநிலையா கவர்மெண்ட் சென்ட்ரல் உள்ள வந்துடக்கூடாது. சென்ட்ரல் உள்ள வந்துருச்சுன்னா டோட்டலி எல்லாருக்குமே கொலாப்ஸ் ஆயிடும். யாரு ஏற்கனவே ஆட்சி பண்ணவங்க, முன்னால பண்ணவங்க, பின்னால பண்ணவங்க மொத்தமா வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி அவங்கள உட்கார வச்சுது சூழ்நிலை. ஜாயின் பண்ணி உட்கார வச்சுது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாருனாக்கா, சோ யாரா ஊழியல் கேட்டாங்க, காசு கேட்டாங்கனாக்கா உங்க ஒன்ன விஜயண்ணா இருக்கான்னு சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க. அதான் நேத்தே ஒருத்தர் அது உதாரணம், செம்பாக்கமா மாம்பாக்கமா 12 மணி நியூஸுக்கு ரிலீஸ் ஆகுது, 6 மணி நியூஸுக்கு வெளியே போடான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் இன்னும் உதாரணம் வேணும். அந்த இது பத்தி எப்படி சார் நல்ல விஷயமா அது எப்படி சார் உடனே கட்சி தூக்கி இது பண்றாங்க? அடுத்தவங்களுக்கு பயம் வரணும்னா 10 பேரை செஞ்சாதான் பயம் வரும், இல்லைன்னா பயம் வராது. இப்படியே பண்ண செய்யிட்டா ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சு தெரியாம இருக்குதான் செய்யும், கை நீட்டு தான் செய்யும். இதை ஸ்ட்ராங்கா பண்ணாங்கன்னா அதான் அடுத்த 5 வருஷம் இவர் வரணும்னா இதுல துரிதமா செயல்பட்டாதான் இவர் அடுத்த 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் அவர் நிலையா இருக்க முடியும். இல்லைன்னா இதை லூஸ்ல விட்டாருன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் கதை. அது பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்களுக்கு கரெக்டா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காரு. யாருன்னா ஒருத்தர் லஞ்சம் வாங்குறான்னு தெரிஞ்சுதான் இந்த நம்பருக்கு இது பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைல் கொண்டு. ஆமா, அதை பத்தி என்ன சார்? மக்கள் லஞ்சம் வாங்குறது பேக்ரவுண்டு, வாங்குறவனுடைய பேக்ரவுண்டு பார்த்துக்கணும்னா அவன் போட்டு கொடுக்கணும். இதுல சொல்றவங்க கிட்ட தைரியம் இருக்கணும். அவன் பேக்ரவுண்டு வாங்குறவன் பேக்ரவுண்டு இருந்தாக்கா அவனை அவன் குடும்ப சூழ்நிலை, வெளியே போறவன் சூழ்நிலை கருதி போட்டு கொடுத்தாங்கன்னா அவன் வாழ்க்கை பாதிக்குதுல. அதுக்கு பயப்பட சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் அதுக்கு தெரியணும்னா கொஞ்சம் நாள் ஆகும். அந்த பயம் வெளியே விட்டு போகணும். தமிழ்நாட்டுல ஊழல் எங்க அதிகமா நடக்குது? அது எல்லா துறையிலயும் இருக்கு. அது எல்லா துறையிலும் அதிகமா சொல்ற அளவுக்கு அதெல்லாம் வேணாம். எல்லா துறையிலயும் இருக்குது. அதெல்லாம் பிரிச்சு எல்லாம் சொல்ல முடியாது. எல்லா துறையிலும் இருக்கு. டாஸ்மாக் பாத்தீங்கன்னா ஒரு 717 கடை மூடிருக்காங்க. நல்ல விஷயமா இந்த டாக்டர் கிட்ட போனா சிகரெட்டை விட்டியான்னு கேட்டான், மொத்தமா விடக்கூடாதுன்னு சொல்லுவான். மொத்தமா விட்டா அவன் செத்துருவான். பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தள்ளினாக்கா ஒரு நியாயம் தான். ஏன் நிறைய ரூட் இருக்கு. அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதுதான். வேற எதுலயுமே கமிஷன் வாங்காம நியாயமா போய் அந்த நார்மலான சாப்பாடு சாப்பிட்டு நார்மலா வாங்குறவங்க கிட்ட லஞ்சமே தேவையில்லை. அந்த சாப்பாடு சாப்பிட்டு அதுல உயிர் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். காத்து எடுத்தாலும் கெட்ட காத்து, தண்ணி எடுத்தாலும் கெட்ட தண்ணி. எதுவுமே நம்ம சுகாதாரம் டோட்டலி ஏறக்குறைய 100ல 30 தான் சுகாதாரம், 70 கேன்சல் தான். அதே மாதிரி இப்ப பஸ் எல்லாம் மாத்துறாங்க. எல்லா பஸ்ஸுமே முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நான் போற பஸ் மாதிரி இருக்கணும்,
ஏசி பஸ்ஸாவே இருக்கணும். ஆமா, அது நல்லது தானே. நீங்க உயர் ரக ஆளுங்கெல்லாம் வந்து லக்ஸுரி கார்ல போய் அனுபவிக்கும் போது நார்மலா இருக்கிறவங்க போய் அந்த கார்ல போற வசதி வந்து பஸ்லயும் இருக்குது இல்லையா, அந்த வசதி அனுபவிச்சா நல்லது தானே, தப்பு இல்லையே. உயர் ரக கார்ல போய் அனுபவிக்கிறாங்க. நார்மலா இருக்கிற ஃபேமிலிங்க வந்து போகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுல போய் ஏசியோட அனுபவினா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதுதான் வந்து ஏரோப்ளேன்ல ஒரு படம் எடுத்தானே சிவகுமார் பையன், ஏரோப்ளேன்ல எல்லாரும் போனாலும் படம், சூரனை போட்டுருவோமா, அப்ப என்னத்துக்கு எடுத்தான் அவன். நீங்களும் மேல போலாம் பறக்கலான்ற ஒரு சூழ்நிலை தான். அதே மாதிரிதான் பஸ்ஸும் நல்ல ஒரு ஹை கிளாஸ் பஸ்ஸா யூஸ் பண்ணது அதுக்கு தான் காரணம். ஓகே, நம்ம பிஜேபியில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன இருக்காரு இல்லையா, அவரு பிஜேபியில இருந்து விட்டுட்டு தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தனி இயக்கத்தை வச்சு 12ஆம் மாநாடு நடத்தினாரு. அந்த கட்சிக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சா அவர் ஆதரிப்பீங்களா? அந்த சூழ்நிலை கருதி நாங்க ஆதரிப்போம். அந்த நேரம் வரும்போது சூழ்நிலை கருதி தான் ஆரம்பிப்போம். நான் நடுநிலையா தான் இருப்பேன். அவன் சரியில்லை இவன் சரியில்லை, நம்ம நடுநிலையா இருந்து மாறிடுவோம். ஓகே, நான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, சோ அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நம்ம மனசுல பொறுத்து சொல்லிக்கிறது. அது அந்த நேரம் என்னவோ எல்லாரையும் பார்க்க பண்ணிக்க கூடாது. வந்துட்ட பிறகு மாறிப்பாங்க. வர வரைக்கும் நம்ம எப்படி அந்த சீட்டை பிடிச்சிக்கணும், சீட்டை பிடிச்ச பிறகு சொந்த கருத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆதரவு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. விஜய் அண்ணன் ஈக்குவலுக்கு இருக்கானா? இப்போ யங்ஸ்டர்ன்ற ஸ்டேஜ்ல வரும்போது ஸ்டாலின் பையனும் யங்ஸ்டர் தான், அண்ணாமலையும் யங்ஸ்டர் தான், விஜயும் யங்ஸ்டர் தான். 3 பேரும் அந்த ஸ்டேஜில் தான் இனிமே மாறும். ஓகே, 2031 தேர்தல சட்டமன்ற தேர்தல இவங்க 3 பேர்ல யார் ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல்வாதியா இருப்பாங்க? இளைஞர்கள் கூட்டம் அதிகமா மாறிடும். இப்ப அந்த காலகட்டத்துக்கு எப்படி இருக்குன்றது நம்ம கணிக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தல் எப்படி இருக்கு அதை நான் சொல்ல முடியாது. உள்ளாட்சி அதை சொல்ல முடியாது. ஓகே, அண்ணன் சீமானனும் இளைஞர் அது கிடையாது. அவர் வந்து இந்த இதுல வந்து அதுல மேல வந்திருக்கலாம்ல. அவருக்கு நிறைய சவுண்ட் போட்டு பேசினாரு, மக்களுக்கு புரியுற மாதிரி பேசினாரு. ஏன் வரலன்றது நமக்கு அது என்ன காரணம்னா நீங்க தெரியல. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. சொன்னா நான் கொஞ்சம் இடமா பேசுறாள், அதனால யாரையும் வந்து பழிச்சு பேசக்கூடாது. நடிகர்களுக்கு அரசியல் எப்படி ஆதரிக்கிறது எப்படி சார் பாக்குறீங்க? அப்படி பார்த்தா இன்னைக்கு எம்ஜிஆர் நடிகர் தான், ஜெயலலிதா நடிகர் தான், ஆந்திராவில் என்டி ராமர் நடிகர் தான். இவங்கெல்லாம் அரசியல் பண்ணிட்டு தானே வெளியே போனாங்க. அவர் இவருக்கு அந்த ஆட்சியை கொடுத்ததுனால என்ன தப்பு இல்ல? விஜய் அண்ணன் வந்தது பிரச்சனை இல்லைன்னா இப்ப சினிமா நடிகர்கள் நிறைய பேர் வராங்க. எங்க வராங்க? அவங்களாம் வரும்போது அவங்க சூழ்நிலையை கருதி வருவாங்க. ஓடுவாங்கன்னு கேட்டா எல்லாம் ஓட்ட பந்தயத்துல ஓட முடியாது. யாரோ ஒருத்தர் தான் ஓட முடியும். யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் 40 பசங்களும் எடுக்குதா, 1-2 தான் எடுக்கும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடையாதுல்ல. வரட்டும், எல்லாரும் வரட்டும். நம்ம நாடு ஜனநாயக நாடு தானே. நீயும் நிக்கலாம், நானும் நிக்கலாம். ஆனா சினிமா நடிகர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் வரத்து வந்து எப்படின்னா, அரசியல்ல வந்து இவர் வந்து அவங்க அப்பா வந்து அரசியல்வாதி, ஞாபகம் வச்சுக்கணும். யாரு? அரசியல்வாதி, கம்யூனிஸ்ட். அவனுடைய பேஸ்ல தான் அவங்க வந்திருக்காங்க. மக்களோட உந்துதல் எல்லாம் கிடையாது. அவர் வந்து ஏதோ சூழ்நிலை கருதி இந்த மாதிரி. அவர் வந்து எப்படின்னா கடைசி வரைக்கும் தெரியாது. பனைமரத்துல பழம் வந்து விழுனா காக்கா வந்து விழுந்ததுன்னு. பனைமரம் ஏன் விழுந்ததுன்னா காக்கா வந்து பனைமரம் விழுந்துடுச்சு. அந்த மாதிரி அவர் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் இவர் தான்னு சூழ்நிலை கருதி அவருக்கே தெரியாது. நம்ம வருவோம் கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாது. அதான் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இன்னும் ஒண்ணு கூடுதலா தனி ஆட்சிக்கு இன்னொரு கூடுதலான சீட்டு கிடைச்சிருந்தா என்ன வேணா நினைச்சு எல்லாமே செய்யலாம். இப்போ செய்ய முடியாது. வேற ஒண்ணா அது இன்னும் 5 வருஷம் நான் வந்து நேர்மையா இருந்தா தான் நான் அடுத்த 5 வருஷத்துக்கு நான் கணக்கு போடணும். நேர்மையா இருந்தா எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு போ வானம் இல்லையே. நான் நேர்மையை கருதி பேசுறேன். நம்ம எது எல்லாமே நம்ம சாதாரண குடிக்கிற தண்ணியை பாட்டில பிடிச்சி காட்டுறாங்கல்ல. எல்லாமே வந்து கிராமத்துல மினரல் வாட்டர் குடிக்க முடியுமா? சிட்டிக்கு வந்தாதான் மினரல் வாட்டர் கிடைக்குது. அப்போ கிராமத்து வாசிங்க அந்த மாதிரி டேங்க்ல வந்து அழுக்கு சேர்க்கறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, அது ஒரு கமிஷன் வைக்கிறாங்க, அது ஒரு கேஸ் நடக்குது, அது ஒரு டயத்தை வேஸ்ட் பண்றாங்கல்ல. அது மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே, நன்றி. நான் அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். நூல் பிடிச்ச மாதிரி இருங்க. ரோடு வந்து பள்ளம் மேடு இருக்கும். நம்ம ஜாகிரதையா டிராவல் பண்ணும்போது கண்ணு கருத்தமா இருக்கணும். ஏன்னா உடம்பு ஃபுல்லா கண்ணு இருக்கணும், 4 பக்கம் கண்ணு இருக்கணும். இந்த ஒரு சீட்டுக்கு மட்டும் அந்த பவர் உண்டு.
நீ தான் நல்லவன்னு சொல்லி கடவுள் கிடையாது திறந்து பார்க்கறதுக்கு. இது ஆஞ்சநேயர் மாற திறந்து சிவனை காட்டினாரு, அது மாதிரி கிடையாது. நீ யாருன்னு தெரியாது, பழகினாதான் தெரியும் யாரு யாரு. எல்லாரையும் நம்ப முடியாது. அவருக்கு அரசியல்வாதியை பிடிக்குமா நடிகரா பிடிக்குமா சார்? எனக்கு நடிகனா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் யார் உட்காந்தாலும் ஸ்ட்ரைட்டா பண்ணா நான் பிடிக்கும், அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கும். நேரா இருந்தா, கோணையா இருந்தா பிடிக்காது. ஓகே, நன்றிண்ணா.